ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொடி அவரை பறிக்கலாங்க. கொடி அவரை, மூக்குத்தி அவரை எல்லாத்தையும் பறிக்கலாங்க. காய் பெருசாக இருக்குது. ஒரு 2 நாள் விட்டோம்னா கூட மூக்குத்தி அவரை கொஞ்சம் பெருசாகிடுதுங்க. இன்னைக்கு பறிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே பெருசாகிடுச்சு. தேடி தேடி பறிக்கிறது தாங்க பெரிய டாஸ்காக இருக்குது. பூவுக்கும் அடிப்படாத, தண்டுக்கும் அடிப்படாத கிள்ளுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பாருங்க எப்படி முத்தி போயிட்டு இருக்குது பாருங்க. காய் விட்டோம்னா அப்படியே டக்குன்னு முத்திடுதுங்க. இந்த பக்கம் கொடியெல்லாம் எப்படி சுத்தி இருக்குது பாருங்க. காய் இருக்குது வாங்க. வாங்க கலர் அவரைக்காய் இருக்குது பாருங்க, அதுலயும் பறிச்சுக்கலாம். கலர் பாருங்க என்னமா இருக்கு, சூப்பரா இருக்குதுங்க காய். ஒரு பொல்லங்க பழம் இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கீழே இருக்குது. சூப்பரா பழுத்துட்டு இருக்குதுங்க. நல்ல பழம் ஆயிட்டு பாருங்க. பொல்லங்க விதையும் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே விதையில ஒரு சலுகை இருக்குதுங்க. ஒரு சீடு ஃப்ரீயாக கொடுப்போங்க. சலுகைனா இதுதாங்க சலுகை. இந்த பக்கம் வாங்க. மூக்குத்தி அவரையும் அப்படியே பறிச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் கொடியை பார்த்துட்டு வாங்க. கொடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. கொஞ்சம் மழையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் எருவு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. எருவு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு காய்ங்க நிறைய கொடுக்குங்க. எருவும் இலைத்தலைங்களும் கலந்து கொடுக்குறேங்க. ஒன்றா கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈட்டு தாக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் அதோட ஆட் பண்ணி மண்ணில் கலந்து கொடுங்க பாருங்க, சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்க எப்படி ரிங்காரம் விடுது பாருங்க. நேச்சுரலாக நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பாலினேஷன் ஆகுது பாருங்க. மூக்குத்தி அவரையும் அவரைக்காயும் பாருங்க, இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. சூப்பரான காய்ங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து தாங்க நான் பொருள் பண்ணுவேன். வாங்க அடுத்து லைப்ரரியா கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பாருங்க லைப்ரரியா பாருங்க, இப்போ பந்தல் கிட்ட வச்சு நல்லா நூல் கட்டி நல்லா பாருங்க தூக்கி விட்டுருக்கணும் பாருங்க. அப்பயுமே கீழே சாயுதுங்க. பழம் இருக்குதுங்க, அதுதான் பறிக்கலாம். இன்னும் அந்த பழம் பார்த்தீங்கன்னா செரிப்பழம் மாதிரிங்க, செரி டொமேட்டோ மாதிரி சின்ன 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 சின்னதாக வைக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்க. கலர் என்னமா கலருங்க.
இன்னும் நீலவரி கத்திரிக்காய் இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். காய் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் பாருங்க, பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க காய். ஒரே ஒரு சொத்தல் கூட இல்லைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கலர் தாங்க இது, சூப்பர் கலர் பாருங்க. பாருங்க, இதில் ஒன்று விதைக்கு பாருங்க, பழுத்தையே பழுத்துருச்சுங்க. நல்லா பழக்கட்டும், விட்டுருவாம்மா, பழக்கட்டும். பிஞ்சு பாருங்க, இன்னும் இருக்கு. கொத்து கத்திலையும் பாருங்க கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காய் செடிக்கு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தாக்குதுங்க. கள்ளிப்பூச்சி, மாவுப்பூச்சி, பேனு எல்லாமே வருதுங்க. அப்படியே இலையை கட் பண்ணி போட்டு நான் பாட்டுன்னு காயா இருக்குதுங்க. பாருங்க, சூப்பரான பச்சை கத்திரிக்காய் பாருங்க, என்ன அழகா இருக்குது பாருங்க. கலர் பாருங்க, ஒரே சொத்து இல்லைங்க, கையிலே வந்துருச்சு. அழகா இருக்குது பாருங்க. இந்த கலர் உண்மையிலேயே சூப்பரான கத்திரிக்காய்ங்க இது. பழைய கத்திரிக்காயிலேருந்து ஒரு 3 வருஷமா அந்த மாடலில் அந்த கத்திரிக்காயை நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க. நல்ல நாட்டு ரகங்க, சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இந்த மாதிரி இலையை திருப்பி திருப்பி பார்த்து நீங்கள் வந்து பேன் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நம்ம எடுத்துக்க பெண்ணை சிக்கலாங்க. அந்த மாதிரி இருந்தால் வேணால் செடி நம்ம பராமரிச்சுக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு வரேங்க. சூப்பரான காய் பாருங்க. இங்கே ஒரு காய் இருக்கு. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் அறுவடைக்கு வந்துடுதுங்க. நிறைய செடி இருக்கிறதுனால ஒரு 10 12 செடிக்கு மேலே வச்சுருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா அறுவடை 2 டைம் வந்துடுதுங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. அழகான கத்திரிக்காய்ங்க, சைஸ் சைஸா அழகா வைக்கிறதுங்க கத்திரிக்காய். வாங்க, அடுத்தது வந்து பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். பச்சை மிளகா பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, பஜ்ஜி மிளகா மாதிரி. நல்லா இது பெரிய ரகங்க பாருங்க, இப்படி கொத்து கொத்தாக காய் இருக்குது. பச்சை மிளகா கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால பச்சை மிளகாயை கட் பண்ணுறோங்க. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் வாசனைங்க இந்த பச்சை மிளகா. காரமும் நல்லா உரைக்குதுங்க, ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. அந்த பச்சை மிளகாவுடைய மனம் சூப்பராக இருக்குங்க சமையலில். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நல்லா அழகா இருக்குது பாருங்க. இப்போ பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடி நட்டு வச்சிருக்கிறேங்க. இப்போ காய் கொடுக்கறது இருக்குது, பழம் கொடுக்கறது இருக்குது. அப்படியே பச்சை மிளகா நம்ம கிட்ட இப்போ தொடர்ந்து வர மாதிரி இப்போ பண்ணிட்டேங்க. இன்னும் இந்த செட்டில் பாருங்க எப்படி காய் இருக்கு பாருங்க. இந்த செட்டில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. சட்டியாக வந்து பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பறிக்கணுங்க, எல்லாம் சட்டியாகவே உடஞ்சிருதுங்க. கையில் பறிச்சிக்கலான்னு பார்த்தா அது வரலைங்க, சட்டியாக கட் ஆகுதுங்க. அதனால கட்டரில் தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. வெயிட் தாங்காது, அப்படியே சாஞ்சிருச்சுங்க செடி. அதனால தான் பூரா மிளகாயும் கட் பண்ணுறாங்க. பாருங்க இவ்வளோ மிளகா பறிச்சிருக்க பாருங்க. ஒரு 1/4 கிலோ வர அளவுக்கு மிளகாய் இருக்குது பாருங்க. அவ்வளோ காய் இருக்குதுங்க, நல்லா பெரிய பெரிய மிளகாங்க. வாங்க, இன்னும் 2 செடியில் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். பீக்கங்காய் செடி பாருங்க, பிடிங்கி நட்டது உங்ககிட்ட காட்டியிருப்பேன் வீடியோவில். பாருங்க இப்போ செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நெய் மிளகாய் செடி பாருங்க, இதுலேயும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, பழமும் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொத்து கொத்தாக காய் இருக்குது பாருங்க. பூ இருக்குது, காய் இருக்குது, பழமும் இருக்குதுங்க.
வாங்க இன்னொரு செடியும் இப்போ நெய் மிளகாய் இருக்குது பறிச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய மிளகாய் பாருங்க, நல்லா பெரிய பெரிய சைஸுங்க. இப்போ நம்ம பழம் கிடச்சிருக்குதுங்க. வாங்க அடுத்து பச்சை மிளகாய் பறிச்சுக்கலாம். இந்த செடியும் அந்த செடியும் ஒரே செடி தாங்க, ஒரே ரகம் தாங்க. ரெண்டுமே குண்டு மிளகா தாங்க. ரெண்டு செடியுமே ஒரே ரகம் தாங்க, குண்டு மிளகா தாங்க. பாருங்க எப்படி மிளகா இருக்கு. அது என்னமோ மழைக்கு ஒன்றும் ஆகலைங்க. இந்த செடி பூ நிறைய வச்சிருந்துச்சுங்க, அதுதான் கொட்டிடுச்சுங்க. பாருங்க விழுந்துட்டே இருக்குது, கை பிடிக்கலைங்க. வாங்க அடுத்து வந்து பொல்லங்காய் பறிச்சுக்கலாம். 2 காய் பறிச்சுக்கலாங்க பொல்லங்காவை சமையலுக்கு. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்து முள்ளங்கி பறிச்சுக்கலாம். முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கல் தான் வைக்கணும் போலக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டியாக அப்படியே பெருசாக ஊறிக்குதுங்க, அந்த மாதிரி ஆகிக்குதுங்க, நீளமாக வரமாட்டேங்குது. இது ஒன்லி கீரை தாங்க இந்த பேக் கரெக்டாக இருக்குது. முள்ளங்கிக்கு சரி வரலைங்க இந்த பேக். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வேறு பேக்கில் தாங்க போடணும். பாருங்க அப்படியே வளைஞ்சிக்கிச்சுங்க, அப்படியே வளைஞ்சு குண்டாக்கிச்சுங்க. 2 முள்ளங்கி பாருங்க. பொல்லங்காய் வேலை பாருங்க அழகாக முளைச்சிருக்குது பாருங்க. சப்போட்டா காய் பாருங்க ஒன்று கீழே உளுந்து போயிட்டு இருக்குது பாருங்க. பெருசாக ஆகும்னு நாம் பார்த்தோங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா சைஸே அவ்வளோதான் போலக்குதுங்க. பழுத்து கீழே விழுந்துருக்குதுங்க. நான் இருங்க எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொய்யா செடி பாருங்க உண்மையிலே 2 வருஷம் வளர்த்தீங்க, இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சுங்க. சின்ன செடி கூட பார்த்தீங்கன்னா நிறைய காய் வைக்கிது. இவ்வளோ பெரிய செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ எடுத்து ஒரே ஒரு காய் வச்சிச்சுங்க. அந்த காய் நல்லா பழுத்துருக்குது பாருங்க. இது இப்போ ஆன்லைனில் வாங்கின செடிங்க. இது என்ன ரகம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு தாங்க உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. ஒரே ஒரு காய்ங்க பாருங்க, சூப்பராக இருக்குது காய். நல்ல பழங்க நீல வாக்கில் இருக்குது பாருங்க இந்த காய் ஷேப். வாங்க கட் பண்ணி பாருங்க. வெள்ளை கொய்யா தாங்க பாருங்க, வெள்ளை கலராக இருக்குது பாருங்க. நான் கூட இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொய்யா தாங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக தாங்க இருக்குது. ஆன்லைனில் செடி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு கொய்யாக்காய் வச்சிருச்சிங்க. பாருங்க நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குதுங்க காய். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சப்போட்டா பழம் வேணால் சூப்பராக இருந்ததுங்க, நல்ல இனிப்புங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். 2 முள்ளங்கி இருக்குதுங்க, 2 புள்ளங்காய் இருக்குது, நெய் மிளகாய் இருக்குது, கொய்யாக்காய், சப்போட்டா பழம், அவரைக்காய், மூக்குத்தி அவரை. நான் 2 சேர்ந்தே வச்சுட்டேங்க. அவரைக்காயும் மூக்குத்தி அவரையும் ஒன்றா பொருள் பண்ணுறதுனால 2 சேர்த்தே வச்சுட்டேங்க. பாருங்க தக்காளி பழம், லைப்ரரியா தக்காளி, மூக்குத்தி அவரை, பச்சை மிளகாய் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கம்மி ஜாஸ்தியாக வருங்க. அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் அறுவடை பாருங்கள். ஒரு பொல்லங்காய் பழம், கத்திரிக்காய் பாருங்கள், நீல குண்டு கத்திரிக்காயும் பச்சை கத்திரிக்காய், நீல வரி கத்திரிக்காயும் இருக்குதுங்க. கொத்து கத்திரிங்க, இது தச்சுங்க. இது முட்டை ஷேப்பில் வைக்கிற கத்திரிக்காய்ங்க. பிளாக் பியூட்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு முட்டை ஷேப்பில் இருக்குங்க அந்த கத்திரிக்காய். இது ஒரு சிறப்பான அறுவடை தாங்க. அடுத்த வீடியோ வியாழக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.